அமெரிக்காவும் இஸ்ரேலும் கூட்டு சேர்ந்து ஈரான் மேல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா எரிபொருள் தட்டுப்பாடு ஆசிய நாடுகள்ல ஒரு மாபெரும் பிரச்சனையா ஏற்படுத்தி இருக்கு. இந்த பிரச்சனைகளால ஆசிய நாடுகள் பாத்தீங்கன்னா இந்த எரிபொருள் தட்டுப்பாடுகளை சமாளிக்கிறதுக்கு என்ன விதமான நடவடிக்கைகளா எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம மிஸ்டர் பிரதாப் ஸ்டுடியோ யூடியூப் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா ஃபாலோ பண்றாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப இலங்கையில பாத்தீங்கன்னா வெட்னஸ்டே பொது விடுமுறை கொடுத்திருக்காங்க. மீதி 4 டேஸ் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் நெசசரியா இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆபீஸ் ஒர்க்கிங்ல இருக்கும் அப்படின்னு இலங்கை கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா பெட்ரோல் பாத்தீங்கன்னா QR கோடு ஸ்கேன் மூலமா பெட்ரோல் பங்க்ல கொடுத்துட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களுக்கு வீடியோ தொகுப்பா வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு நீங்க ஒரு லைக் கொடுங்க. 100 லைக் ரீச் ஆயிடுச்சுன்னா இலங்கை கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா எப்படி பெட்ரோல் QR கோடு ஸ்கேன் மூலமா ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறத நான் ஒரு வீடியோவா மேக் பண்றேன். அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா தாய்லாந்துல பாத்தீங்கன்னா மக்கள் ஏசி உடைய பயன்பாட்டை குறைக்கிறதுக்கு இந்த கோட் ஷூட்ல நீங்க யூஸ் பண்றீங்க, அது யூஸ் பண்ணாம ஆஃப் கை இருக்கக்கூடிய டிஷர்ட் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு தாய்லாந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. மியான்மர்ல பாத்தீங்கன்னா பிரைவேட் வெஹிக்கிள் உடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை நோட் பண்ணிட்டு இந்த நம்பர் இருக்கக்கூடிய இந்த பிரைவேட் வெஹிக்கிள் ஒரு நாள் டு ஒரு நாள் இயக்கிறதுக்கான வழிமுறைகள் மியான்மர் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா வங்கதேசம். இங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் இவங்க யூனிவர்சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா ரம்லான் பண்டிகையை முன்னிட்டே இப்ப இருந்து நாங்க லீவ் கொடுக்கறோம் அப்படின்ட்டு வங்கதேசம் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா வங்கதேசத்திலே பாத்தீங்கன்னா பிளான்டு பண்ணி பவர் ஷட்டவுன், அது 1 மணி நேரம் கரண்ட் கொடுப்போம், 1 மணி நேரம் கரண்ட் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு வங்கதேசம் கவர்மெண்ட் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிலிப்பைன்ஸ் கண்ட்ரில பாத்தீங்கன்னா ஒரு சில கவர்மெண்ட் ஆபீஸ் இவங்க பாத்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுங்க, வாரத்துல ஒரு நாளாச்சும் இந்த ரூல்ஸ் கட்டாயமா நீங்க பின்பற்றியே ஆகணும்ட்டு பிலிப்பைன்ஸ் கண்ட்ரி அங்க இருக்க கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா வியட்நாம்ல அந்த கண்ட்ரில பாத்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா மக்கள் மேக்சிமம் வீட்லயே இருங்க, ரொம்ப எமர்ஜென்சியா இருக்கும் போது மட்டுமே வீட்டை விட்டு வாங்க, அப்படி நீங்க வெளியே வரும்போது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால இந்த போர் முடிகிற வரைக்கும் நார்மலா நம்மளுக்கு இந்த எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத வரைக்கும் நம்ம நார்மலா இந்த எரிபொருளை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இந்த ஆசிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எண்ணெய் எல்பிஜி கேசஸ்ல இருக்கு அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் சொல்றாங்க. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஜூஸ் சாப்பிட்டாலும் அதுக்கு கேஸ்ன்ட்டு தனியா ஒரு பில்லை போட்டு கொடுக்கறாங்க அப்படின்ட்டு சோசியல் மீடியால நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் பார்த்திருப்பீங்க, நானும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி இந்த போர்னால ஏற்பட்ட பாதிப்புகள் பத்தி நம்ம சேனலை வீடியோவா நீங்க தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ தொகுப்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. நாளைக்கே நம்ம இன்னொரு வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்யூ so much friends.